ஓம் முருகா போற்றி. ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். என் அன்பு குழந்தையே, நீண்ட நேரமாகவே உன்னுடைய இல்லத்தின் வாசலில் நான் காத்து கொண்டிருக்கின்றேன். நீ எதிர்பார்த்த வெற்றி செய்தியை கொண்டு உன் அப்பன் முருகன் நான் வந்திருக்கின்றேன். என்னை தொட்டு உள்ளே நீ அழைப்பாய் என்ற நம்பிக்கையில் அதாவது உன்னை தேடி நான் வந்திருக்கின்றேன். எனக்கு கால் வலிக்கிறது அல்லவா? அது உன் விடிகளிலேயே உன் அப்பன் உன் வீடு தேடி வந்திருக்கின்றேன் என்றால் நிச்சயமாக இதனை என்னவென்று என் குழந்தை நீ கேட்கத்தானே வேண்டும். உனக்காக எப்பொழுதும் உன்னை தேடி வருகின்ற இந்த அப்பன் முருகனின் அன்பு நீ விரும்பியதையெல்லாம் உனக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கும் அன்பு. நீ ஆசைப்பட்டதும் நீ விரும்பியதும் உனக்கு நிச்சயமாக நடக்க வேண்டும். உன் அப்பன் நான் உன்னோடு பயணிக்கும் இந்த காலங்களில் விடியும் பொழுதில் உனக்கு நான் கொண்டு வந்து சேர்க்கின்ற வெற்றி எக்காரணத்தை கொண்டும் நீ மறுத்துவிட மாட்டாய். இந்த நாளில் உன் அப்பன் முருகன் உன் வருகைக்காகத்தானே நான் காத்திருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது நீ தருகின்ற ஒரு விஷயத்தை நான் எப்படி வேண்டாம் என்று சொல்வேன் என்று சொல்கின்ற என் குழந்தை, இனி உன் வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்து உதவும் என்பதில் நான் உனக்கு உத்தரவாதம் கொடுக்கின்றேன். என்னை நம்பி என்னை தேடி வந்திருக்கின்ற உன்னை நான் நற்றாற்றில் விட்டுவிட மாட்டேன். நான் என்ன உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த துரோகம் செய்கின்ற மனிதரா உன்னை அப்படியே விட்டுவிட்டு செல்வதற்கு? நீ எவ்வளவு செய்தாலும் அதையெல்லாம் மறந்து செல்கின்ற இந்த மனிதர்களைப் போல அல்ல உன் தெய்வம். என் அன்பு குழந்தையே, நீ என்னை தேடி என் மனதார என்னை நினைத்தாலே போதும். நான் எங்கிருந்தாலும் உன்னை தேடி ஓடோடி வருவேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தெய்வம் இருக்கும் இந்த இடத்தை நீ எப்பொழுதுமே சற்று கவனமாக புரிதலோடு பார்த்து விட்டாயானால் உன்னுடைய எதிர்காலம் உன் கண்களுக்கு தெரியும். உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் உன் கண்களுக்கு தெரியும். அதாவது உன் அப்பன் முருகன் என்ன சொல்கிறேன் உனக்கு புரிகிறதா? கண்களை திறந்து பார் என்று சொல்கின்றேன். எதையுமே அவ்வளவு சுலபமாக மேலோட்டமாக நீ பார்ப்பதனால்தான் ஆழமான விஷயங்கள் எதுவுமே உனக்கு என்னவென்று புரிவதில்லை. ஆழமான விஷயங்கள் உன் வாழ்க்கையில் எதையும் உனக்கு நடத்துவதும் இல்லை. நான் இருக்கும் பொழுது உனக்கு எப்பொழுதும் சந்தோஷம் தொடரட்டும். இந்த அப்பன் முருகன் நான் உன்னை தொடரும் வரையிலும் உனக்கு எந்த கஷ்டத்தையும் நான் தந்துவிட மாட்டேன். எந்த நிலையும் நான் உன்னை விட்டு கொடுத்து விட மாட்டேன். அப்பாவிற்கு தெரியுமல்லவா தன் குழந்தைக்கு எப்பொழுது என்ன வேண்டும் என்று. அதுபோலத்தான் நான் ஒவ்வொன்றையும் உனக்கு பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு நிலைகளையும் உனக்கு நான் பார்த்து பார்த்து உறுதியாக தந்து கொண்டிருக்கின்றேன். காலம் சில விஷயங்களை நிச்சயமாக நமக்கு எடுத்துச் சொல்லும். இந்த காலம் சில விஷயங்களை நமக்கு நிறைவாக தந்து கொண்டிருக்கும். இது நடக்கிறது, என்ன நடக்கிறது என்பதனை எல்லாம் உணர்ந்து இப்பொழுது உனக்கு நடக்கும் விஷயங்கள் அத்தனையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை நாளும் என் குழந்தை பட்ட கஷ்டங்களை எல்லாம் நினைத்து இனியும் நீ வருந்தாதே. உனக்காக நான் இருக்கும் பொழுது எந்த நிலையிலும் உன்னை கை தூக்கிவிட நான் எப்பொழுதும் காத்திருப்பேன் என்பதனை நீ மறக்காதே. அப்பன் முருகன் இதுவரையிலும் உனக்கு தந்திட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை மேலும் மேலும் மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கும். அப்பா, இந்த விடிகளில் உன்னை தேடி வந்து ஒரு நல்ல செய்தியோடு நிற்கின்றேன் என்றால் இந்த பொழுது உனக்கு வெற்றி பொழுது என்பதை நான் ஏற்கனவே உனத்தில் சொல்லிவிட்டு, நீ நினைத்த காரியம் ஒன்று சரியாக இந்த பொழுதில் உனக்கு கிடைக்கப் போகிறது என்பதனை அப்பா உனக்கு தெளிவாக சொல்லிவிட்டு, இந்த நேரம் இனி உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நீ சரியாக உணர்ந்து உனக்காக நான் வரும் இந்த காலங்களை உன் வசமாக்கிட நீ முடிவு செய்தால் போதும். எப்பொழுதுமே பணத்தை தாருங்கள் அப்பா என்று கேட்கின்ற குழந்தையை விட உழைக்கின்ற வலிமையை தாருங்கள் அப்பா, முயற்சிகள் செய்ய எனக்கு பலத்தை கொடுங்கள் அப்பா என்று கேட்கின்ற குழந்தைகள்தான் அதிகம். நேரடியாக பணம் வேண்டும் என்று சொன்னால் அது எங்கிருந்து வரும்? இந்த பணம் எனக்கு எங்கிருந்து கிடைக்கும் என்று பல கேள்விகள் இருக்கிறதல்லவா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் இடத்தில் நிச்சயமாக பதில் இருக்க வேண்டும். இந்த கேள்விகளுக்கெல்லாம் நிச்சயமாக இடத்தில் சரியான தெளிவு இருக்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, தெய்வத்தின் முன்னால் ஒரு விஷயத்திற்காக நாம் முறையிடும் பொழுது அந்த விஷயத்தை பற்றிய புரிதல் இருக்க வேண்டும். பணம் உனக்கு தேவைப்படுகிறது என்றால் அந்த பணத்தை பெறுவதற்கான வழியை தானே காண்பித்து கொடுக்க சொல்லி நீ தெய்வத்திடம் கேட்க வேண்டும். அந்த பணம் எந்த இடத்திலிருந்து உனக்கு வர வேண்டும் என்று நீ எதிர்பார்க்கின்றாயோ அதைத்தானே நீ என்னிடத்தில் கேட்க வேண்டும். அதை விடுத்து பணத்தை கொடு என்று கேட்டால் அந்த பணம் எங்கிருந்து உனக்கு கிடைக்க வேண்டும் என்ற கேள்வி நிச்சயமாக அங்கே இருக்கத்தானே செய்கிறது. இதனால் வரையிலும் இந்த அப்பா உன்னை தொடரும் பொழுதெல்லாம் என் குழந்தை,
நீ வாழ்க்கையில் பல விஷயங்களை நீ பல கேள்விகளுக்கு பதில் தெரியாமல் தான் நின்று இருக்கின்றாய். உனக்குள் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சற்று உன்னிப்பாக கவனித்துப் பார். உனக்கே புரியும். இந்த வாழ்க்கை பயணம் நமக்கு எதற்கானது, நாம் எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம் என்பது நிச்சயமாக உனக்கு புரியும். நீ எதையுமே யோசித்து மனம் பதறாதே. உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரம் இனி என்ன என்பதில் உன்னுடைய கேள்விகளுக்கு நான் நிச்சயமாக பதிலை கொடுப்பேன். எல்லா நிலையிலும் நாம் ஆசைப்பட்டது போலவே நமக்கு எதுவுமே கிடைக்கவில்லை என்றாலும், இனிமேல் நாம் விரும்பியது எல்லாமும் நாம் ஆசைப்பட்டதை நமக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதுதான் உண்மை. வாழ்க்கையில் நீ சந்தித்த பல மனிதர்களில் ஒரு சிலரை மட்டும்தான் இன்னமும் உனக்கு ஞாபகம் இருக்கிறது. பலரையும் நீ மறந்து விட்டாய் அல்லவா? அது உனக்கு நினைவிருக்கிறதா? இவர்களையெல்லாம் நாம் எதற்காக ஞாபகத்தில் வைத்து கொள்ளவில்லை தெரியுமா? சில மனிதர்களை எல்லாம் நீ நன்றாக உற்று நோக்கிப்பார். எத்தனை காலத்திற்கு உன்னால் பழகி இருந்தாலும் இன்னமும் அவர்களின் நினைவிருக்கும். ஆனால் சில மனிதர்கள் சில நாட்களுக்கு முன்புதான் பழகி இருப்பாய். ஆனால் ஒரு துளி அளவு கூட அவர்களை உனக்கு ஞாபகம் இருக்காது. ஒரு துளி அளவு கூட அவர்கள் உனக்கு நினைவிற்கு வராது. காரணம், இவர்களால் இந்த வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு எந்த பலனையும் கொடுக்கவில்லை என்று தானே அர்த்தம். ஒன்று நல்லதை செய்திருக்க வேண்டும் அல்லது கெடுதலை செய்திருக்க வேண்டும். இரண்டில் ஏதாவது ஒன்றை செய்திருந்தால் மட்டும்தான் அவர்களை நமக்கு நினைவில் இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் அவர்கள் நமக்கு நினைவில் இருக்க வாய்ப்பில்லை. இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நினைவில் இல்லாமல் போன மனிதர்கள் ஏராளம். இதையெல்லாம் என் குழந்தை நீ சரிவர புரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்கள் எல்லாமே உன்னை எப்பொழுதும் சரியாக வழி நடத்தும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நாளிலும் நாம் ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கையில் சில விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும். சில மனிதர்கள் நம் நினைவில் இருக்கத்தான் செய்வார்கள். வேண்டுமென்றே வேண்டாம் என்றும் இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் இருக்கின்றதோ அவை ஒவ்வொன்றையும் தெரிந்து புரிந்து நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள வேண்டும். என்னானாலும் நாமும் மற்றவர்கள் மனதில் நிற்க வேண்டும் என்றால் நல்லதை செய்ய வேண்டும். நாம் முன்னால் வந்து நிற்கின்றவர்களுக்கு எப்பொழுதுமே நாம் நல்ல விஷயங்களை உறுதியாக கொடுக்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் எப்பொழுதும் மற்றவர்களின் மனதை வேதனைப்படுத்தாத ஒரு விஷயமாக இருக்க வேண்டும். யாருக்கும் எந்த வகையிலும் நம்மால் ஒரு கஷ்டம் வந்ததாக இருந்துவிடக்கூடாது. யாருடைய கண்ணீருக்கும் நாம் காரணமாகிவிடக்கூடாது. அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக உன்னுடைய வெற்றி உன் கண் முன்னால் வந்து நிற்கும். இப்படிப்பட்ட வெற்றியை நான் உனக்கு பலமுறை சரியாகவே கொடுத்துவிட்டு, இனியும் இந்த வாழ்க்கையில் தேடுகின்ற அந்த சந்தோஷத்தை நான் எப்பொழுதும் உனக்கு தந்து கொண்டே இருப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மற்றவர்களை கை நீட்டி குறை சொல்ல தெரிந்த உனக்கு உன் பக்கம் இருக்கின்ற குறைகளையும் புரிந்து கொள்ள தெரிய வேண்டும். நீ செய்கின்ற தவறையும் என்னவென்று ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் உனக்குள் எப்பொழுதும் இருக்க வேண்டும். இந்த மனப்பக்குவம் இருந்தால் மட்டுமே நாம் செய்யக்கூடிய காரியங்களில் நாம் எப்பொழுதும் சரியோடும் தெளிவோடும் செய்திட முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, தெய்வம் இருக்கும் இடம் இந்த வாழ்க்கையின் வெற்றியின் பிறப்பிடம் அல்லவா? உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி உனக்கான நிலைமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும் அல்லவா? இந்த நொடியிலிருந்து உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என் குழந்தை நீ கவனித்து கொண்டே இருக்க வேண்டும். உனக்காக நான் இருக்கும் இந்த வெற்றி இனி உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டபடி உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கட்டும். என் குழந்தையே, பொதுவாகவே இரவு முடியும் பொழுதும் சரி, விடியல் தொடங்கும் பொழுதும் சரி, எந்த விஷயங்களை நாம் கேட்கின்றோமோ, எந்த விஷயங்களை நாம் நினைக்கின்றோமோ அதுவாகத்தான் நம் வாழ்க்கை மாறும். அதாவது நம்முடைய எண்ணங்கள் அதை பொறுத்துத்தானே மாறுபடுகிறது. நாம் என்ன நினைக்கின்றோமோ அதுவாகத்தானே ஒவ்வொன்றும் நடந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை, இதையெல்லாம் நீ கவனமாக புரிந்து கொண்டாயானால் உன் முன்னால் நான் இருப்பதும் உன்னை நான் தொடர்வதும் எப்பொழுதும் உனக்கு புரிந்துவிடும். எந்த நிலையிலும் இதுதான் நமக்கான சந்தோஷம் என்பது நிச்சயமாக உனக்கு தெரிந்துவிடும். ஆசைப்பட்டது எல்லாமும் போதும். அந்த ஆசைகளை அடைந்திடும்படி உனக்கு நான் நிச்சயமாக நல்ல வழி காண்பித்து கொடுக்கின்றேன். நீ எதிர்பார்த்ததை விடவும் உனக்கு நான் மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் உன் கண்முன்னால் காண்பித்து கொடுக்கின்றேன். இத்தனை நேரம் என் குழந்தை நீ ஏங்கி தவித்தாய், நமக்கு எதுவுமே கிடைக்கவில்லையே என்று சொல்லி புலம்பினாய். ஆனால் எல்லாமும் உன் கண்முன்னால் இருக்கும் பொழுது கூட அதை உன்னால் பெற முடியாமல் தான் நீ நிற்கின்றாயே தவிர நிச்சயமாக எதுவும் உனக்கு கிடைத்து விடவில்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். யார் ஒருவரால் எல்லாமும் தான் வேண்டியது போல தன் முன்னால் இருந்தும் அதை பெற முடியவில்லையோ, நிச்சயமாக அவரிடத்தில் இருக்கின்ற குறைகளை அந்த இடத்திலேயே அவர்கள் களைந்திட வேண்டும். அவர்களிடம் இருக்கின்ற தவறுகளை அந்த இடத்திலேயே அவர்கள் நிச்சயமாக தெளிந்து கொள்ள வேண்டும். காரணத்தோடு நடக்கும் விஷயங்கள் பல இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்ல
இனி காரணமில்லாமல் நடந்தால் மட்டும்தான் நிச்சயமாக உனக்கு எதுவுமே புரியாமல் போகும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்றோடு நான் உன்னை தேடி வருவது எத்தனையோ முறை, ஆனாலும் ஒவ்வொரு முறையிலும் உன்னுடைய மனநிலையில் நீ சில மாற்றங்களை நான் புரிந்து கொள்கின்றேன். ஒவ்வொரு முறையிலும் உன்னுடைய மனநிலையில் நான் பல வெற்றிகளை நிச்சயமாக காண்பிக்கின்றேன். பொறுமை என்பது மிகவும் நிச்சயமாக அமைதியான ஒரு விஷயம். ஆனால் அந்த பொறுமை அதனுடைய அறிகுறிகள் சுத்தமாக இருக்கும். ஒருத்தர் உன் மீது பொறாமை கொள்கிறார் என்றால் இந்த பொறாமை நிச்சயமாக எப்படியெல்லாம் இருக்கும் தெரியுமா? பொறாமைப்படுகிறார்கள் என்பதை எப்படியெல்லாம் உன்னால் உணர்ந்து கொள்ள முடியுமா? உன்னுடைய தோல்வியை கொண்டாடுவார்கள். நீ கொஞ்சமாக கஷ்டப்பட்டால் கூட அவர்கள் தான் முதலில் வந்து சந்தோஷப்படுவார்கள் என்று சொல்லி உன்னிடத்தில் அதிகமாக அதை பற்றியே பேசி கொண்டிருப்பார்கள். உன்னோடு போட்டி போடுவார்கள். எப்பொழுதும் உன்னோடு ஒரு படி மேல் தான் நிற்கின்றேன் என்று காட்டிக்கொள்ள முயற்சிகள் செய்து கொண்டே இருப்பார்கள். எப்பொழுதும் நீ செய்கின்ற செயலை அப்படியே செய்வார்கள். நீ எந்த வழியில் நடக்கிறாயோ அந்த விஷயத்தை அவர்களும் செய்வார்கள். நீ எதை செய்தாலுமே தானும் அப்படியே செய்து கொண்டிருப்பார்கள். இதுதான் அவர்களுடைய பொறாமை குணம். ஆகையால் நீ எதை பற்றியும் கவலை கொள்ளாதே. உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேற்றி தருகின்றேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.